நாம ஒரு காலத்துல ரசிச்சு பார்த்த டிவி சேனல்ஸ் இப்ப ஏன் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு? டிவி அப்படிங்கிற ஒண்ணே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கான 10 காரணங்கள தான் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவி அப்படிங்கிற ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியலான ஒண்ணா இருந்தது. நம்ம வீடுகள்ல எல்லார் வீடுகள்லயும் அத்தியாவசிய பொருள்ல பார்த்தீங்கன்னா, டிவி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். 90s கிட்ஸ் வீட்ல வந்து டிவி இல்லாத வீடு அப்படின்னா, அது சோகமான வீடுன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த ரிமோட்ட வந்து ஃபிளாஷ் பண்ணாம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப இருக்க ஸ்மார்ட் டிவி சொல்ல, அப்ப இருந்த டியூப் டிவியே சொல்றேன். கண்டிப்பா எல்லாருமே 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த கேபிள் அவுட் ஆனோனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற விஷயத்துல வந்து அதிகமா ஈடுபட்டிருப்போம். இப்ப நெட்வொர்க் கவரேஜால பிரச்சனை வருது. ஆனா அப்ப வந்து கேபிள் அவுட்லைனே பிச்சுட்டு நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கும். அந்த டியூப் டிவி காலம் ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எதனால இந்த காலம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிளோட காஸ்ட் அதிகமாயிருச்சு. இது உண்மதான். இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ₹100ல இருந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ₹200 வந்துருச்சு. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப வந்து செலக்டிவா வந்து சேனல்ஸ் வந்து சூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்காது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டர்ஸ் இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களே சூஸ் பண்ணி அந்த 200 சேனல் அப்படிங்கிற லிமிட் இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் நீங்களே உங்க சேனல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். செலக்டிவான சேனல்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேப்பர்ல கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா, அதோட காஸ்ட் எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிளான ஆட்ஸ். ஆட்ஸ். எந்த அளவுக்கு ஆட்ஸ வந்து புஷ் பண்றாங்க அப்படின்னா, கன்டென்ட்டோட டைமிங்க தாண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்ஸ் தான் அதிகமா இருக்கு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. அந்த ஆட்ஸ், இந்த ஆட்ஸ். ஒரு மூவி போடுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹாருக்கு ஆட் போடுறாங்க. 3 ஹார்ஸ் மூவி இருக்கு அப்படின்னா, ஒரு நார்மலான மூவி சேனல்ல 1 ஹார் வரைக்கும் ஆட் போடுறாங்க. அதில அவங்க எந்த வகையான ஹெசிடேட்டும் பண்றதில்ல. நான் ஸ்டாப் ஆட்ஸ் இதுதான் பிரச்சனையாவே முடியுது. அதிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலம் கொண்டு வந்திருந்தாங்க. சில சேனல்ஸ்லயும் பார்த்துருப்பீங்க. டாப்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்ஸ் முடிய போகுது. அடுத்து புரோகிராம் தான் அப்படின்னு டாப்ல வந்து டைமிங் இருக்கும். இதனால பல பேரும் ஓகே இந்த டைமிங்குள்ள இப்போ வரப்போகுது அப்படின்னு. ஆனா பல சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா அது கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான டைமிங் தெரிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா மக்கள் வேற சேனலுக்கு ஸ்கிப் பண்றாங்களோ, வேற சேனலுக்கு போயிட்டு வர்றாங்களோ, அந்த நேரத்தில் இருக்க ஆட்ஸுக்கு வேல்யூ இல்லாம போயிருமோ அப்படின்னு பயந்தே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அந்த டைமிங்கான ஆப்ஷனை கொடுக்கறது இல்ல. இதுவுமே மக்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. எப்போதான்டா அந்த ஆட் முடியும் அப்படிங்கிறது தெரியாமையே பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு பொறுமை இருக்கும். சில பேர் இந்த வகையான ஜெனரேஷன்ல பொறுமை இழந்துடுறாங்க. 3வது விஷயம் யூடியூபோட ரெவல்யூஷன் தான். ரெவல்யூஷன் ஆஃப் யூடியூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்றியமையாத விஷயமா நடந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாருக்கும் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா பூமான முதல் விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் யூடியூப் தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடான கண்டென்ட் உள்ள வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்து ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணுறது ஷார்ட் டைம் ஆஃப் ஆட் பீரியட் அப்படின்னு இருந்தது. இப்போ அது